வாசிங்க 30ஆம் அதிகாரம் 14வது வசனம். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாளிடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். நல்லா கவனிங்க, இது 3வது காரியம். வசனம் என்ன சொல்லுது? இந்த தூதாயும் நற்கனி அப்படின்றது வந்து ஒரு ப்ரீஷியஸ், ஒரு நம்ம ஊரில் கிடைக்காது. அவங்க ஊரில் இருக்கிறதுலையே எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அது வந்து வருமா அந்த பழம், தி பெஸ்ட். அந்த ரூபன் என்ன பண்ணுறான், அதை கொண்டு வந்து தன் தாய்க்கு கொண்டு வரான். அம்மாக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும்போது இப்போது ராகேலுக்கு ஒரு வருத்தம், இந்த மாதிரி நமக்கு இல்லையே, வேணுமே அப்படின்னோடனே இப்போ அந்த இடத்துல இவ சொல்கிறா, லேயாள் சொல்கிறா, யாக்கோபு விஷயத்தை பேசி நீ அவரே எடுத்துக்கிட்ட, என்னுடைய கணவரை நீ எடுத்துக்கிட்ட அப்படிலாம் பேசினோடனே அடுத்த வார்த்தை ராகேல் யோசிக்காமல் சொல்லுவாங்க, என் கணவனை வேணால் நீ எடுத்துக்கோ, எனக்கு என்னத்தை கொடுத்துரு, தூதாயும் நற்கனி. இது 3வது இருக்கிறதுலேயே ஒஸ்ட்டு சுபாவம். நம்முடைய மணவாளன் இயேசு, யாக்கோபு இல்லை, இயேசு. இந்த மணவாளனை விட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை வாங்குகிற ஒரு குரூப் இருக்குது. ஆனால் லேயாள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அது தூதாயும் நற்கனி தான், கிடைக்கக்கூடாதது தான், என் பையன் ஆசையாக கொண்டு வந்தது தான், ஆனால் அதை விட எனக்கு என் மணவாளன் முக்கியம். இந்த எண்ணம் இருக்கும் போது தான் நீங்கள் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்க முடியும். இன்னைக்கு ஒரு கூட்டம் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிற கூட்டம், உலகத்தின் மேன்மைக்காக இயேசுவை விட்டு கொடுக்கிற கூட்டம். அந்த கூட்டம் உட்கார்ந்துருக்கு, பார்க்கறதுக்கு வைராகியமாக இருக்கும். ஓ, என் தகப்பன் வீட்டில் எனக்கு சுதந்திர வீதம் உண்டோ, பங்கு உண்டோ, நாங்களும் பிரயாணம் பண்ணுறோம், நாங்களும் வருகையில் போகணும், நாங்களும் இயேசுவோட வரோம், நாங்களும் கானானுக்கு வரோம், பரம கானானுக்கு, பரலோகத்துக்கு வரோம். டிராவல் எல்லாம் நல்ல டிராவல். நடுவில் ஒரு தூதாயும் நற்கனி வருது, ஒரு ப்ரீஷியஸானது வருது, ஒரு விலையேறப்பட்டது வருது, ஒரு ஆசீர்வாதம் வருது, ஒரு பதவி வருது, ஒரு பணம் வருது, ஒரு பட்டம் வருது, ஒரு மேன்மை வருது. அதற்காக தேவனை விட்டு கொடுக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. அது சிம்பிளில் சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து பெரிய விஷயத்தில் போய் முடியும். உதாரணமாக சின்ன விஷயம், ஒரு காலகட்டத்தில் ஆராதனைக்கு வரும்போது எதற்காகவும் ஆராதனை விட்டு கொடுக்க மாட்டோம், எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். யாராவது சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஐயோ சர்ச் பண்ணுங்க, நாங்கள் வேணால் போயிட்டு வரோம், சர்ச் போகாமல் வர முடியாது. இது ஒரு பீரியடில் இருந்துச்சு, வைராகியம் இருந்துச்சு. அதே ஆட்கள் இப்போ பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நீட் கிளாஸ் வச்சுருக்கிறாங்க, ஸோ பிள்ளை கிளாஸுக்கு போக வேண்டியிருக்கு. எங்கே சண்டே கிளாஸுக்கு பிள்ளைய காணோம், இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் நீட்டு வச்சுருக்காங்க, இல்லை சண்டே கிளாஸுக்கு வரலையே, அடுத்த வாரம் வரும். ஆனால் இன்றைக்கி போனால் நீட்டு போயிடும். யார்? இதே ஆள் தான், இதே ஆள் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. என்ன சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை எங்களால் எங்கேயும் வர முடியாது, அது கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அது ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அந்த இடத்துக்கு நான் வரல. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நாள் இருக்கு. நான் பேசுவது ஆராதனையை குறித்து. ஆராதனைக்கு விட்டுட்டு வர முடியாதுங்க. எங்கள் பாஸ்டர் திட்டுவார், எங்கள் ஆராதனை விட்டால் எங்கள் பாஸ்டர் எங்களை கேட்பாரு, நாங்கள் ஆராதனைக்கு போயே ஆகணும். அப்படி ஒரு வைராக்கியமாக இருந்த கூட்டம் ஒரு நாள் பிள்ளைங்க படிப்பு வரும்போது, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் வரும்போது உங்களுக்கு வைராக்கியம் இல்லை, அவ்வளோதான். நான் சொல்கிறது எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும். ஒரு காலத்தில் வீடு பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு பக்கத்தில் பார்ப்பாங்க. சர்ச் பக்கத்தில் வீடு இருக்கணும், ஏன்னா ஆராதனைக்கு டயத்துக்கு போகணும். இப்போ வீடு பார்க்கும்போது எங்கே பார்க்குறாங்க தெரியுமா? ஸ்கூலுக்கு பக்கத்தில். பிள்ளைய டெய்லி ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகணும். இல்லைங்க, சர்ச்சை விட்டு ரொம்ப தூரம் இருக்குது, அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம். 1/2 மணி நேரம் லேட்டாக போனால் கூட இங்கே கேட்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே கேட்பானே 1/2 மணி நேரம் லேட்டாக போனால் அங்கே பிள்ளைய வாசல் நிற்க வச்சுருவான். நம்ம ஆண்டவர் பரலோகத்தை விட்டு வெளியே நிற்க வச்சுருவார். இன்றைக்கி இருக்கே ஒரு கூட்டம், தேவனை விட்டு கொடுக்குற கூட்டம், தூதாயும் நற்கனிக்காக. இன்றைக்கி யார் உங்களை கொண்டு வந்து தூதாயும் நற்கனியை கொடுத்துட்டு ஆண்டவர் வேணுமானா நீங்கள் வேணான்ட்டு போயிடுவீங்க. எனக்கு தூதாயும் நற்கனி வேணாம், எனக்கு ஆண்டவர் தான் வேணும். அதுக்கு பதிலாக இது இப்படி இருக்கு. பிள்ளைகளுடைய படிப்பு, உலகத்தின் ஆசீர்வாதம், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தால் டபுள் சம்பளம். மனைவி மட்டும் வராங்க, எங்கள் சிஸ்டர் பிரதரை காணோம், ஒரு அர்ஜென்ட் வேலையாக போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? வேலைக்கு போயிருக்காரு. ஏன் போயிருக்காரு? டபுள் சம்பளம். சபையில் தான் நடக்கிறது நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலை.
ஒரு காலகட்டத்தில் அவங்க தான் சொன்னாங்க, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்து பாருங்களேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு நஷ்டம் போல தோன்றும். போயிருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கும், போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்காக வைராக்கியமாக நீங்கள் ஒரு காரியத்தை விட்டால் அதில் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறது உண்மை. நான் உங்களுக்கு சாட்சியே சொல்ல முடியும். நான் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் இருந்த இடத்துக்கும் எங்கள் சபைக்கும் எனக்கு வேலை கிடச்சிது, அங்கே தான் கிடச்சிது. சபைக்கும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். காலைல 10 மணிக்கு ட்ராவல் பண்ணால் 2 மணிக்கு தான் வருவேன். 4 மணிக்கு ஆராதனை சாயங்காலம். ஒவ்வொரு வாரமும் ட்ராவல் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமையில் வேலை கேட்பாங்க, அங்கெல்லாம் வீக்கெண்டு தான் வேலை முக்கியம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக வேலை செய்யணும், முடியாதுன்றவேன். இல்லைனா வேலை கிடைக்காது, பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். கர்த்தர் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கிற மாதிரி ஒரு வேலை கொடுத்தாரு. அது வரைக்கும் நான் வேலைக்கே போகல, வேலை கொடுத்தாரு. ஒரு நாள் எங்களுடைய ஓனர் சொன்னார், அவ்வளோ ஞாயிற்றுக்கிழமை இம்பார்ட்டண்ட்டாக எங்கேப்பா நீ போகிறேன்னாரு. இல்லை சார், நான் சர்ச் போகணும். கண்டிப்பாக. எங்கே போகிற? ஒரு இடத்த சொன்னேன், இங்கே போகணும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரியா? ஆமாம். அவரே எனக்கு லீவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவர் சொல்லுவார், ஏதாவது ஒன்றா கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கப்பா அப்படிம்பார். கர்த்தர் உயர்த்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பல இடங்களில் நீங்கள் காட்டுகிற வைராக்கியம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை உண்டாக்கும். கர்த்தருக்கு தெரியும் அந்த கஷ்டத்தில் நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்களான்னு கர்த்தர் பார்க்குறாரு. இல்லை தூதாயும் நற்கனியை வாங்கிக்கிட்டு கர்த்தரை விட்டு கொடுத்துட்றீங்களான்னு பார்க்குறாரு. இன்றைக்கி விட்டு கொடுத்தவங்க எத்தனை பேர்? சில நேரத்தில் கொஞ்சம் நஷ்டம் வரும். என்னங்க 5 மாதம் போட்டு வச்சுருக்கீங்க, 60,000னாலும் 3 லட்ச ரூபா நஷ்டமாக போச்சேன். 3 லட்சம் நஷ்டம் இல்லை, 30 கோடி கொடுக்குற தேவன் அதை பார்த்து வைராக்கியம் பாராட்டுவார். அதை பார்த்து வைராக்கியம் சொல்வார். என் பையன் எனக்காக வைராக்கியமாக இருக்கான், நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவன் என்னை விட்டு போகாமல் இருக்கான். இதுதான் தூதாயும் நற்கனிக்கு மணவாளனை விட்டு கொடுக்காதது. இன்றைக்கி நம்ம எந்தெந்த காரியத்தில் விட்டு கொடுத்துருக்குறோம்? ஒரு ஊழியம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது உங்கள் குடும்பம், அதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எந்த ஒரு விஷயம் வரும்போதும் ஒன்று மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. கர்த்தரா இதுவா? கர்த்தரை துக்கப்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. அதில் எத்தனை லட்சம் வந்தாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. அதை விட பல மடங்கு கொடுப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ பாருங்கள், அந்த ராகேல் அப்படி செஞ்சாங்க. லேயாளுக்கு அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை கர்த்தர் அன்னைக்கு திறந்துட்டார். வசனம் சொல்லுது, பிள்ளை பேர் நின்று போயிற்று. 35வது வசனம், அதுக்கு முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தில், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேர் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. இப்போ யாக்கோபுக்காக தூதாயும் நற்கனியை கொடுத்தா, வசனம் சொல்லுது 17வது வசனம், தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். நின்று போன கர்ப்பம் திறந்துருச்சு, நின்று போன பிள்ளை பேரு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வைராக்கியம், விட்டு கொடுக்கிற வைராக்கியம், என் கர்த்தருக்காக எவ்வளோ பெஸ்ட்டையும் நான் விடுவேன், என் கர்த்தருக்காக எதை வேணா விட்டு கொடுப்பேன். நீங்க செஞ்சு பாருங்க, நின்று போன காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லாமல் போனவதை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு தேவை இந்த வைராக்கியம். எதற்காகவும் என் தேவனாகிய கர்த்தரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கிற சபை முடிவு பரியந்தம் போய் சேரும். அற்ப காரியங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் வழியிலேயே மடிந்து போகிற நிலைமை ஒன்று வரும். ஏன்னா பிசாசு நிறைய காட்டுவான் வழியில். தூதாயும் நற்கனியை மட்டும் காட்ட மாட்டான், அதுக்கப்புறம் மலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளையும் காட்டுவான். அதை மட்டும் காட்ட மாட்டான், அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் செத்து போன சிங்கத்தில் இருக்கிற திராட்சையை காட்டுவான், அந்த தேனை காட்டுவான். ஒவ்வொன்றா காட்டிக்கிட்டே இருப்பான். நீங்கள் ஒவ்வொன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. கடைசியாக ஒரு பெலிஸ்தியர் பாளையத்தில் கண் பிடுங்கப்பட்டு நீங்கள் வழியிலே மரித்து போகிறவராய் மாறுவீர்கள். ஆண்டவர் அதை தான் வச்சிருக்கிறார். சும்மா தைரியமாக சொல்லுங்கள், எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக சொல்லுங்கள். இல்லை இதுக்கு மேலே கிடையாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கர்த்தர் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.